கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துக்குள்ள போறோம். இதுவரைக்கும் நம்ம நோவா அவர்களின் குடும்பத்தையும் பிறகு பல ஜீவ ஜந்துக்களையும் கர்த்தர் எவ்வாறாக அந்த பேழைக்குள் வைத்து காப்பாற்றினார், பிறகு அந்த புதிய உலகத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார். அங்கே ஆண்டவர் மனிதனோடு செய்த உடன்படிக்கையை நம்ம இப்பொழுது பார்க்க போறோம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்களேன், ஏற்கனவே ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இல்லைங்களா? அதே ஆசீர்வாதத்தை மறுபடியும் இங்கே ரிப்பீட் செய்கிறார். நோவாவையும் மாத்திரமல்ல, அவர் குமாரரையும் ஆசீர்வதித்து சொல்றாரு, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி. பிறகு என்னவென்றால், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. இப்பொழுது என்ன சொல்றாருன்னா மிருகங்களுக்கும் பறவைங்களுக்கும் உங்க மேல ஒரு பயம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இதுவரைக்கும் அந்த மாதிரியான பயங்கள் அந்த மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் இருந்ததில்லை. ஏனென்றால் அவைகள் யாவும் ஒன்று சேர மனுஷனோடு கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்கும் என்று நமக்கு புரிகிறது. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஆதியாகமத்துல என்ன வாசிச்சோம்னா, கர்த்தர் நமக்கு மட்டுமல்ல, ஈவன் மிருகங்களுக்கும் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆதியாகமம் 1:29-30 இந்த சகலவித பூண்டுகளையும் கனி மரங்களையும் விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்த, அதுதான் உங்களுக்கு ஆகாரம். பிறகு ஆகாயத்தில் உள்ள பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகளுக்கும் பசுமையான பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்று சொல்லி ஆதியாகமம் 1:29-30 சொல்றாரு. இப்போ இந்த பாவம் செய்த ஆத்துமாக்களை அழித்து விட்ட பிறகு புதிய ஒரு உலகத்துக்குள்ளாக நோவாவையும் குடும்பத்தையும் மிருக ஜீவன்களை கொண்டு வரும்போது அது மாற்றப்படுகிறது. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நடமாடுகிற ஜீவ ஜந்துகள் ஆகாரமா இருக்கட்டும்னு சொல்றாரு. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறார். இதன் பிறகுதான் மனுஷன் நான் வெஜிடேரியனாக மாறுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். ஸோ மாம்சத்துல நமக்கு எது உயிரா இருக்குன்னா இந்த ரத்தம் தாங்க. இது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை எதற்காக நமக்கு சிந்தினார் என்றால், அந்த இரத்தத்தில் அந்த அளவுக்கு ஒரு வல்லமை இருக்கு. ஆண்டவர் இங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்றாரு, மாம்சத்தை அதோடைய உயிராகிய இரத்தத்தோட நம்ம புசிக்க கூடாது என்று சொல்லி, உங்களுக்கு உயிரா இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். இப்போ பாருங்களேன், மனுஷன் சயின்டிஃபிக்கலா உயிர் ரத்தத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே கர்த்தர் இந்த வேதத்துல தெளிவாய் எழுதியிருக்காரு, ஒரு மனுஷனோட உயிர் எதுலதான் இருக்குன்னா ரத்தத்துல இருக்கு என்று சொல்லி. சகல ஜீவ ஜந்துகளிடத்திலும் மனுஷனிடத்தில் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். ஸோ யாருமே ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொல்லக்கூடாது, அவனுடைய இரத்தத்துக்காக பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது என்று சொல்லி இங்கே ஒரு விதமான சாபத்தை அவர் சொல்லுகிறார். எந்த மனுஷன் இன்னொரு மனுஷனோட ரத்தத்தை சிந்துறானோ அவனும் இன்னொரு மனுஷனாலே அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்றாரு. ஏனென்றால் மனுஷன் தேவ சாயலால உண்டாக்கப்பட்டிருக்கிறான். இதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். ஸோ அவர்களை ஆசீர்வதித்து பெருக செய்கிறார்.
சொல்லுகிறார். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின் வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழைக்குள்ளிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகளெல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜல பிரளயம் உண்டாகதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். இதுதான் கர்த்தர் செய்த உடன்படிக்கைங்க. அதாவது இனிமே வந்துட்டு இந்த முழு உலகத்தையும் தண்ணீரால நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் பொழுது அந்த வில் மேகத்தில் தோன்றும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சைன் பாருங்களேன் பிரியமானவர்களே. இந்த ரெயின்போ எப்படி உண்டாச்சுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கும் பொழுது அந்த மழை துளிகளும் இந்த சூரியனுடைய ஒளியும் அதில் படும் பொழுது அந்த விப்ஜியார் என்று சொல்லுவார்கள். அந்த பலவிதமான கலர்ஸ் பியூட்டிஃபுல்லாக ஒரு வண்ணத்தின் ஒரு கோலமாக வானத்தில் ஒரு வில் போல காணப்படுகிறது. அது யாரோட வில் என்று சொன்னால் கர்த்தருடைய வில். இது இன்னொரு அதிகாரத்துல ஒரு தீர்க்கதரிசி எழுதுகிறார், கர்த்தருடைய சிங்காசனத்தின் மேல வானவில் காணப்பட்டது என்று சொல்லி. அவர் சிங்காசனத்துல இருந்த அவரோட வில்லாகி அந்த வானவில் அதை எடுத்து கர்த்தர் மனுஷனுடைய இந்த ஆகாய விரிவுல ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக வைக்கிறதை நம்ம பார்க்குறோம். அந்த கலர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது பிரியமானவர்களே. அது இன்னொரு நாள் நம்ம பேசலாம். ஸோ இந்த வானவில்லை பார்க்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் மனுஷனோடு செய்த இந்த உடன்படிக்கையை அவர் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறார் என்று சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேலுள்ள சகல மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இது நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். காம் கானானுக்கு தகப்பன். இந்த கானான் என்ற ஊரும் சரி அந்த ஜாதியும் சரி வேதத்துல மிக முக்கியமான பாத்திரம் வகிக்கிறது பிரியமானவர்களே. அதை நாம் நோட் பண்ண வேண்டும். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். இந்த 3 குமாரர் மூலமாக அவர்கள் மனைவிகளும் கூட இருந்தாங்க. இவர்கள் மூலமாக ஜனங்கள் பலுகி பெறுகிறாங்க. நோவா பயிரிடுகிறவராகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். இப்பொழுது நோவா என்ன பண்றாருன்னா ஒரு பயிரிடுகிறார். அது என்னன்னா திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்துல திராட்சை ரசத்தை அவர் உண்டாக்கி வைத்திருக்கிறார். இப்ப பாருங்க, அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். ஸோ அந்த காலத்திலே இந்த திராட்சை ரசம் எல்லாம் உண்டாக்கப்பட்டு இருந்திருக்கு பாருங்களேன். அது அதிகமாக குடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி தன் நிலை மறந்து விடுகிற ஒரு நிலைக்கு மனுஷன் போகிறான் என்பதை நாம் இங்கே தெளிவாக உணர முடிகிறது. அப்பொழுது ஒரு காரியம் அங்கே நடக்குது. அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். இப்போ ஏங்க அவன் காம்னு சொல்லாம கானானுக்கு தகப்பனாகி காம் என்று சொல்றாங்க? அதுதான் முக்கியமான விஷயம்.
அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. இங்க பாருங்க, காம் என்பவர் வந்துட்டு நிர்வாணத்தை பார்த்துவிட்டு அப்படியே போய் அதை மறைக்காமல் அவர் துணி கொண்டு மறைத்திருக்கலாம். ஆனால் அவருடைய சகோதரர்களிடத்துல போய் சொல்லுகிறார். அதுதான் அவர் செய்த தப்பாக அங்கே காணப்படுகிறது. சேமோ யாப்பேத்து என்ன பண்றாங்கன்னா, பின்னாடியே நடந்து வந்து ஒரு வஸ்திரத்தை எடுத்து அவரை மூடுகிறார். நோவா திராட்சரசத்தின் வேரி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரனிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். பாருங்களேன், இப்போ காம் தான் தப்பு செய்தாரு. ஆனால் சாபம் யாருக்கு வருது? அவருடைய குமாரன் ஆகிய கானானின் தகப்பனாகிய காம் தான் வந்து அங்கே அந்த நிர்வாணத்தை கண்டு மற்றவர்களிடத்தில் சொல்லுகிறார். ஸோ இப்படிப்பட்ட காரியத்தை நாம் ஒருபோதும் செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் இதிலிருந்து புரிந்து கொள்கிறோம். இதனால் அவருடைய சந்ததி எல்லாமே சபிக்கப்படுகிறது. அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான் என்று சொல்லி. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். யாப்பேத்தை தேவன் வெற்றியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான் என்று சொல்லி சபிக்கிறார். ஜல பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருடம் உயிரோடு இருந்தான். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம் அவன் மரித்தான். ஸோ இங்கே வந்துட்டு அந்த ஜலப்பிரளயத்துக்கு பிறகு 350 வருஷம் நோவா அவர்கள் உயிரோடு இருந்து மொத்தமாக 950 இயர்ஸ் அவர் உயிர் வாழ்ந்து மரிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இத்துடன் இந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் முடிகிறது. நாளை நாம் 10ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். இதை லிசன் பண்ண யாவருக்கும் நன்றி. தேவனுக்கே மகிமை. ஆமீன்.